20 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி அ சந்திக்கிறதுங்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத அ நடத்தி குடுத்த கடவுளுக்கும், உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா, இந்த இந்த சேர்ல தான் உட்கார்ந்து ஆட்டோகிராஃப் படம் பார்த்தோம் நானும் சேரன் சாரும். அந்த சினேகா மேம் பாட்டு வரும்போது கண்ல தண்ணி வந்துருச்சு எனக்கு. அந்த ஒரு பிளைண்ட் வந்து ஃப்ளூட் வாசிச்சுட்டு கண்ண துடைப்பாரு. எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே அழுகை வந்துருச்சு. சேரன் சார் வந்து "நீ இடிச்சு என்னடா நடிக்கிறியா நீ?" அப்படின்னு கேட்டே இருந்தாரு. சார் உண்மையிலேயே சார் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லி சொல்லும்போதே அழுதுட்டே இருந்தேன். அதே எமோஷன் இப்ப இங்க வந்து அந்த இன்ட்ரோ வீடியோ பார்க்கும்போதும் எனக்கு வருது. அ ஒரு ஒரு உண்மையான கலைஞன் வந்து ஒரு படத்த எந்த அளவுக்கு நேசிச்சு எடுத்திருந்தா, ஒரு ஃப்ரேம் பார்த்தா கூட அது நம்மள தாக்குதுங்கிறது வந்து எனக்கு 20 வருஷம் கழிச்சும் அதே இன்டென்சிட்டியோட அந்த வைப்ரேஷன் வந்துச்சு. அம் சேரன் சார் அப்படிங்கிற ஒரு ஒத்தை மனுஷனோட உழைப்பு தான் ஆட்டோகிராஃப். கீழ வந்து எண்ணற்ற பேர்கள் இருக்கலாம் இங்க. ஆனா, நான் வந்து எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து கூடவே இருந்தாங்களோ, அதே மாதிரி அவரோட பிகினிங் ஸ்டேஜ்ல இந்த படம் ஆரம்பிக்கும்போது, அவர் ஒவ்வொரு ஹீரோவா போகும்போது நானும் கூட போனேன். அ ஒவ்வொரு ஸ்டேஜும் நான் வந்து பார்த்தேன். அவர் நடிக்கணும்னு முடிவு பண்ணது. ஆட்டோகிராஃப்ன்னு டைட்டில் வச்சப்ப எழுந்த எதிர்ப்புல இருந்து அத யாரும் படிக்க கூட முடியாது சார். அந்த வந்து எப்படி எழுதுவீங்க? ஆட்டோகிராஃப்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை இப்படி பல பல விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஒரு மனுஷன் அவன் மைண்டுக்குள்ள வச்சு பண்ணான். அந்த கேரளா போர்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டு நாங்க ஷூட் பண்ணோம். அந்த படத்துக்கு வந்து மொத்தம் 4 ஹீரோயின். ஆ அது வந்து சேரன் சார் பொறுப்பு. 4 கேமராமேன் ஆனதுக்கு நான் தான் பொறுப்பு. எல்லாரும் சண்டை போட்டுன்னு சொல்றாங்கல்ல. அது சண்டைங்கிறது என்னன்னா, ஒருத்தன் மைண்ட்ல ஒரு படத்த வச்சிருக்கான். அத வந்து அவன் வந்து ஒரு தவம் மாரி பண்ணிட்டு இருக்கான். அத வந்து அவனே ப்ரொடியூசராவும் இருந்து, அவனே நடிச்சு, அவனே எடுக்கும்போது, அத எப்படி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அத வாங்கி அப்படிங்கிற அந்த பெயின்ல வர அந்த கம்யூனிகேஷன் கேப் தான் அது. அது எனக்கு அப்பவும் எனக்கு புரியவே இல்ல. எனக்கு வந்து சேரன்ங்கிற மனுஷன், அவனோட சினிமாவோட பேஷன் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு எனக்கு. நாங்க முதல்ல மீட் பண்ணப்போ. அதனால சேரன் வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது. சேரன் வந்து நஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுல வந்து நான் ரொம்ப அம் அ க என்னோட ஒளிப்பதிவையும் தாண்டி நான் வந்து அக்கறை எடுக்க ஆரம்பிச்சேன். 6:45க்கு பேக்கப் சொல்லுவாரு. 6:00 சார் 6:00 டபுள் பெட் ஆகுது சார்ன்னு நான் சொல்லுவேன். அது எதுக்குங்க உங்களுக்கு? இன்னும் 2 ஷாட் இருக்குங்க. நீங்க எடுங்க. அப்படின்ட்டு 6:45க்கு சொல்லுவாரு. சார் ஒரு 1/2 ஹவர் நீங்க முன்னாடி சொல்லியிருந்தா இவ்ளோ தௌசண்ட்ஸ் சேவ் பண்ணியிருக்கலாமே சார்ன்னு எனக்கு வந்து பயங்கர அதில தான் எனக்கும் அவருக்கும் வந்து பயங்கர அ சண்டையே வந்துச்சு. ஸோ அந்த சண்டைய வந்து ரொம்ப ஜெனுயினா அவர அப்ரோச் பண்ணி, இத வந்து ஒரு கேமராமேன எடுத்துட்டு இன்னொரு கேமராமேன் போட்டா நல்லா இருக்காது. 4 ஸ்டோரி இருக்கு. 4 ஸ்டோரிக்கும் 4 டிஃபரண்ட் கேமராமேன் வச்சுக்கலான்னு சொல்லி அவர் சொன்னாரு. நான் சண்ட போட்டு அ எங்கேயுமே போல. அவர் கூட தான் இருந்தேன். ஃபுல் ஆட்டோகிராஃப் ப்ராசஸும் எனக்கு தெரியும். ஆட்டோகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பேனர்லயே திருப்பி என்ன டைரக்டர் ஆக்குறாரு. அதுலயும் நாங்க சண்ட போட்டோம். ஸோ இன்னைக்கும் கோலி சோடா வெப் சீரிஸ் பண்ணோம். இப்ப நான் பண்ணிட்டு இருக்க காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ்லயும் சேரன் சாருக்கு ஒரு கேரக்டர் இருந்தது. ஸோ நாங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இத்தன வருஷமும் இவ்ளோ பேருமே ஒண்ணா ஒரே ஸ்டேஜ்ல உட்கார்ந்து டிராவல் பண்றோம் அப்டின்னா, அதுக்கு வந்து அந்த மனுஷனோட அந்த சினிமா மேல இருக்கிற ஒரு நேர்மையான காதல் தான் காரணம். சார் உண்மை சார் 100% நான் வந்து உங்ககிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து எவ்வளோன்னு என்னால சொல்லவே முடியாது. இப்ப வந்து நெறைய டைம் வேற இல்ல. நான் நெறைய பேசணுன்ட்டு வந்தேன் ஆக்சுவலா. ஆ நான் வீட்லருந்து கிளம்பும்போது நான் நெறைய விஷயங்கள் பேசினா ஸ்டேஜ்ல அழுதுருவேன்லாம் கூட நெனச்சேன். அந்த அளவுக்கு எமோஷனலான சில விஷயங்கள்லாம் எனக்கும் சேரன் சாருக்கும் இருக்கு. காதல் படம் பாலாஜி சக்திவேல் பண்ணும்போது, அ என்ன வந்து கேமராமேனா சங்கர் சார் தான் ப்ரொடியூசர். சொன்னப்போ சங்கர் சார் வந்து, "இல்ல வேணாம்யா, அ ஆட்டோகிராஃப்ல வந்து கேரளா போர்ஷன் ஒரு பையன் பண்ணியிருக்கான். அவன கூப்ட்டு பண்ணு" அப்டின்னாரு. சார் அதான் சார் விஜய் மில்டன்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆனா எனக்கு தெரியும், கேரளா போர்ஷன்ல இருக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் சேரன் எடுத்தது. ஒரு வெங்காயமும் நான் அந்த படத்துல பண்ணல. எனக்கு வந்து அ ஆ ஆர்வம் இருந்ததே தவிர, தொழில் நேர்த்தி என்கிட்ட கிடையவே கிடையாது. அந்த டெடிகேஷன் என்கிட்ட கிடையவே கிடையாதுன்றது, நான் சேரன் கூட ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஒவ்வொரு ஃப்ரேமையும் வச்சு, அவர் எப்படி ஒவ்வொரு இன்ச்சா செதுக்கி டைம் ஓடிட்டுருக்கு, நேரம் போயிட்டுருக்கு, பணம் போயிட்டுருக்கு, எந்த கவலையும் இல்லாம, அவ்ளோ அழகா ஒவ்வொரு ஃப்ரேமும் பண்ணாரு. இன்னைக்கும் கேரளால இருந்து நெறைய பேர் வந்து எங்க ஊர்ல வந்து இப்படி ஒரு அழகான படத்த எடுத்துட்டீங்களேடான்னு சொல்லி அ பேசியிருக்காங்க. அந்த 100% கிரெடிட் வந்து சேரன் சாருக்கு தான் போகும். ஸோ அந்த பேஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு குறையாம இருக்குன்றது வந்து உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம். சார் ஆட்டோகிராஃப் வந்து எத்தன பேர் வேலை செஞ்சிருந்தாலும் சரி, அது முழுக்க முழுக்க சேரன்ற ஒரு மனுஷனுக்கு மட்டும் தான் சார் சொந்தமானது.
ஸோ அதனால் தேங்க்யூ எல்லாரும். எல்லாருக்கும் வணக்கம். எங்கேருந்து தொடங்குறதுன்னு தெரில. ஏன்னா எல்லாருமே அரை மணி நேரம் பேசிட்டாங்க. இப்போ இருக்கிறதே 10 நிமிஷத்தில் மீட்டிங்கை முடிக்கணும். நன்றி வணக்கம்னு சொல்லிடலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை. ஒரு 2 மணித்துளிகள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மேடையில் வந்து நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் இங்கே இல்லைனாலும் அந்த நன்றி நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம் இயக்குனர் சேரன்ஸ் அவர்கள் வந்து நான் பார்க்குறதுக்கு பல மாதங்கள் வெளியில் அவருடைய அலுவலகத்துக்கு வெளியில் நிற்கும்போது எப்பயாவது பார்த்துட்டா போதும் சினிமாக்குள்ளே உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது நிறைய அசிஸ்டண்ட்டை நம்பி அவங்க அழைச்சிட்டு போவாங்க. அங்கே போய் அலுவலகத்துக்கு வெளியே நின்றுட்டுருப்போம். நான் பார்த்துட்டேன் கூப்பிடுவார் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி ஒரு பல வருஷத்தை நான் இழந்திருக்கேன் அதில். ஆனால் அது எல்லாமே ஏமாற்று வேலைங்கும்போது இவரை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அவரை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்பாங்க, எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போக சொல்லுவாங்க பைக்கில், அப்படிலாம் நிறைய சுற்றிருக்கேன். அதெல்லாம் பெரும் கதை, அது வேண்டாம். எதுக்கு சொல்லணும்னா அப்போ பரத்வாஜ் சார்கிட்ட தான் நான் போயிட்டு பாடல் டியூனுக்கு எழுதுறதுக்காண்டி எப்போதுமே காலைல கிளம்பி ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி வேலைக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவேன். எந்த படம் பண்ணாலும் என்ன டியூன் பண்ணாலும் எல்லாத்துலையும் எனக்கு டம்மி வார்த்தை எழுதிட்டு உட்காந்துட்டே இருப்பேன். எதுக்குமே சலிக்க மாட்டேன். எந்த வேலையும் கிடையாது. காலைல இதை எடுப்பேன், ஹெல்மெட்டு போடுவேன், இன் பண்ணுவேன், பைக்கில் போவேன், வீட்டில் உட்காருவேன். மத்தியானம் அவர் கொஞ்சம் தயிர் சாதம் கொடுப்பாரு. அவர் டியூன் பண்ண எழுதுறது தான் எனக்கு வேலை. அப்படி நாங்கள் வந்து அந்த தொடர்பு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது ரகுமான் சாருடைய சசி ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ, அப்போ உட்காந்து நாங்கள் டியூன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சேரன் சார் உள்ளே வர்றாரு. முதல் சந்திப்பு. அவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாரு. சார் இவர் வைரமுத்துக்கிட்ட இருந்தவர் சார். புதுசாக பாட்டு எழுத ட்ரை பண்ணிகிட்ருக்காரு சார். ஒரு பாட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், இந்த படத்தில் கொடுக்க முடியாது. அதாவது பாண்டவர் பூமி. இந்த படத்தில் கொடுக்க முடியாது. ஒரு பெரிய கவிஞர் இதுக்கு மொத்த பாட்டு எழுதுறாரு. இந்த படத்தில் எங்களுக்கு டம்மி எழுதுறதுக்கு நீங்கள் கூட இருங்க. அப்படிங்கும்போது எனக்கு அதுவே சினிமாக்குள்ளே கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த படம் முழுக்க அவர் கூட வேலை பார்க்க போகிறோங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ள பயணம் பண்ணது. காலப்போக்கில் பல்வேறு சூழல்கள், அதை சொன்னால் ஒரு 20-25 நிமிஷம் ஒரு அழகான ஒரு கதை சொல்லலாம், படம் பண்ணலாம். அதையெல்லாம் மீறி அந்த படத்தில் எல்லா பாட்டுமே எழுதுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு அங்கே ஆரம்பிச்சது. இயக்குனர் சேரன் கூட அந்த தொடர்பு, அதோடைய தொடர்ச்சி தான் ஆட்டோகிராஃப். ஆட்டோகிராஃபில் வந்து இயக்குனருக்கு உதவியே இயக்குனர்கள் பேசுனது மாதிரி நானும் ஒரு செயல்படாத உதவி இயக்குனராக உள்ளுக்குள்ளே இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கட்டுக்கட்டாக எழுதிக்கிட்டு உட்காந்துருப்பேன். மத்தியானம் அசிஸ்டண்ட் கூட சேர்ந்து சாப்பிடுவேன். அவங்க கூட வந்து வெளியில் போனால் வெளில போனால் அங்கேயே இருப்பேன். அப்படி எழுதி தான் வந்து இதில் வந்து ஒன்று வந்து பாவேஜ் எழுதியிருப்பார், ஒன்று அண்ணன் எழுதியிருப்பாங்க. அதை மீறி எல்லாத்துலேயுமே அதில் இருப்போம். ஆனால் யார் பாட்டு எழுதினாலும் எங்கே போனாலும் திருத்தம்னா அவர் டேபிளுக்கு முன்னாடி நான் உட்காரணும். 2 பேரும் எதாவது பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி பயணப்பட்ட இந்த படம் 21 வருடங்கள் கழித்து மறுபடியும் இங்கே கொண்டாந்து நிலை நிறுத்திருக்கு. இதே ஆர்வத்தோடு இதே படைப்பு உயிர்ப்போடு இருக்குன்னா அன்னைக்கு அவரவர் வாழ்க்கையில் அமைச்ச அந்த பாதை இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 3000 பாடல்களை கடக்கிற அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மேடை. அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க. இவர் என்னை 3 படத்தில் விட்டுட்டாரு. ஆனால் அவர் முதல் படத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிற அமீர் சாரோடைய எல்லா படத்துலேயும் எல்லா படைப்புகளையும் நான் இருந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என் ஊர் தஞ்சாவூருங்கிறத மறந்துட்டே மதுரைக்காரன் ஆக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேர்த்து கூட சேர்ந்த அந்த இவங்க 2 பேரும் என்னுடைய சினிமாவில் மிகப்பெரிய பலம். நான் இல்லைன்னா உண்மையிலே எப்பயும் நான் தொலைஞ்சு போயிருந்துருக்கலாம். எங்கள் ஊர் ஏற்ற இயக்குனர்களுக்கு கூட நான் எழுதினது இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் என்னவோ தெரியல 2 பக்கம் கைப்பிடிச்சு தூக்கிட்டு போய் இன்றைக்கி நான் பேசப்படுற பாடல்கள் ஒரு 10 பாட்டு எழுதிங்கன்னா அது அத்தனை பாட்டு அவங்க 2 பேர்த்து படத்தில் எழுதினதாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட களத்தை அமைத்து கொடுத்துவிட்டு இன்றைக்கி வந்து இந்த களத்தை கொடுத்துருக்காங்க. ஆட்டோகிராஃபை பற்றி நிறைய இன்சிடென்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தொடங்குறதே எங்கே தொடங்குறது இல்லைன்னு ஒன்று ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா. அதில் ஒன்று மறக்க முடியாத நிகழ்ச்சி தஞ்சாவூர் சாந்தி தேட்டரில் வந்து நாங்கள் 100வது விழாவுக்கு போகும் பொழுது இதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து போடுங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் நிற்கிறோம், எல்லா நடிகர்களும் எல்லா டெக்னீஷியனும் போடுறவங்க பாதியிலேருந்து போட்டு விட்டாங்க. அப்போ நாங்கள் அதை கண்டினியூ பண்ணணும். அப்புறம் டேப் ரெக்கார்டு ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் பாட ஒருத்தர் தப்பாக பாட ஒருத்தர் சரி பண்ண அப்புறம் சரி பண்ணணும்ல. அது இன்றைக்கி எனக்கு அந்த நினைவு வந்துச்சு. இங்கே போட்டவங்களும் 2 வரையும் விட்டுட்டு போட்டாங்க. அது எனக்கு அப்படியே ரீகால் ஓடி தஞ்சாவூர் சாந்தி தேட்டரில் 100வது நாளில் நாங்கள் இருந்தது. பஸ்ஸில் ஒவ்வொரு ஊருக்கும் போய் கொண்டாடுற அந்த விதம் இருக்கு இல்லையா, சினிமாவை கொண்டாடிய காலம் அது. எப்படி கொண்டாடுது ரசிகர்களோட நடித்த இயக்குனர்களும் டெக்னீஷியனை உட்காந்து கொண்டாடி ஒரு படம் வந்து உயிரோடு இன்னைக்கு வந்திருக்குன்னா அதுக்குள்ளே பதிவு பண்ண அத்தனை வார்த்தைகளும் அவ்வளவு இயல்பான ஒரு காதல். ஒரு காதலை சரி பண்ண இன்னொரு காதலால் தான் முடியும் என்பதை ஆட்டோகிராஃப் சொல்லி கொண்டு இருக்கிறது. வாழ்த்துவோம், வரவேற்போம். நன்றி, வாழ்த்துக்கள். சேரன் சார் வந்து எனக்கு அசோசியேட்லேருந்து தெரியும். நானும் அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர் அப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நானும் சபேஷும். அப்பத்துலேருந்தே நாங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டுருக்கோம். இப்போது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு இயக்குனராகவும் நாங்கள் ஒரு மியூசிக் டைரக்டராகவும் பழகலை. ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக தான் இருக்கோம் நாங்கள்.
அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணிக்கிறது, நான் பண்ணுறது, எந்த குறை இருந்தாலும் அவர் சொல்கிறது, நான் சொல்கிறது அப்படி தான் இருக்கும். ஆட்டோகிராஃப் படம் வந்து நாங்கள் பாரதி கண்ணம்மா பண்ணும்போது நாங்கள் அசிஸ்டன்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போவே தெரியும் சேரன் சார் கண்டிப்பாக பெரிய உச்சத்துக்கு போவார்னு அன்றைக்கே தெரியும் அந்த படம் பார்க்கும்போதே. அவர் எப்பவுமே ஒரு ரொம்ப மியூசிக் டைரக்டர் வந்து புரிஞ்சு நடந்துக்குவார் அவர். அவருக்கு ஏன்னா இசை சில டைரக்டர் தான் இசை மேலே ஆர்வம் இருக்கும். அது கண்டிப்பாக சேரன் சாருக்கு ரொம்ப உண்டு. ஒன்று ஒன்றும் மைன்யூட்டாக பார்ப்பார். அவர் எப்படி அவர் உழைப்பு நான் ஒரு தடவை பார்த்தேன். பொக்கிஷம் படத்தில் வந்து நிலா அது வானம் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. ஒரு சில டைரக்டர் தான் அப்படியெல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ண முடியும். அந்த பாட்டில் வந்து அந்த ஹீரோயின் வந்துட்டு ஓடி வந்துட்டு ஒரு இடத்துல நிற்பாங்க மரத்துக்கிட்ட. அப்போ அந்த ப்ரீத் நாய்ஸ் வரும். அதை நாங்கள் அந்த ப்ரீத்தை நீங்களே கொடுத்துருங்க சாங்கில். நாங்களும் கொடுத்துட்டோம். அது வந்து ப்ரீத் நாய்ஸ் வந்து டக்குன்னு யாரெல்லாம் கூப்பிட்டு வந்தெல்லாம் பண்ண முடியாது. ஒரு ஃபீமேலை கூப்பிட்டு வந்து பண்ண முடியாது. சரி சாம்பிள் சவுண்டில் எடுத்து கொடுத்துட்டோம் நாங்கள். பாட்டு ரெடி ஆகிடுச்சு. அது வந்து ரீரெக்கார்டிங்கில் பண்ண அந்த ப்ரீத் நாய்ஸ் சாம்பிளிங்லேருந்து எடுத்து போட்டோம். வந்தார், அண்ணே இது என்னென்ன ஒரு லேடிஸ்க்கு போய் ஆம்பளை ப்ரீத்தை போட்டு வச்சுக்கிறீங்கன்னாரு. ப்ரீத்தில் என்னது ஆம்பளை பொம்பளை அப்படி கேட்க போகுது மெதுவாக சாஃப்டாக. சரி என்ன இது கண்டுபிடிக்கன்னு போய் அந்த சாம்பிளரில் பார்த்தா மென் வாய்ஸ்ன்னு இருக்குது அதில் அந்த சாம்பிளரில். ஸோ அப்படி மைன்யூட்டாக கவனிப்பார் ஒரு விஷயத்தையும். ஸோ வந்து அவர் வந்து இந்த படம் வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் போட்டு பார்த்தோம். போட்டு பார்த்துட்டு நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சார். திருப்பி வந்து இதில் வந்து எதுவுமே கையை வைக்காதீங்க சார். அப்படியே ரிலீஸ் பண்ணிங்க சார். ஃபஸ்ட் டைம் ஓடுனதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு பேர் எடுத்து கொடுங்க சார். அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள் சார்னு சொன்னேன். இல்லை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சில மியூசிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும் போது எந்த முயற்சி எந்த ஸ்பீடில் இருந்தாரோ அதே ஸ்பீடு இப்போவும் அந்த ஸ்பீடோடு படம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம்.